Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டாக்க டெரிட்டோஃபைட்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படினு கேட்டா ப்ரையோஃபைட்ஸ் பார்த்தோம். இந்த ப்ரையோஃபைட்ஸ் என்னவாகும்? இதெல்லாம் ப்ரையோஃபைட்ஸ்ங்கிறது லோவர் பிளான்ட்ஸ். ஓகேவா? இப்போ ஹையரா இருக்கக்கூடிய ட்ரீ எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? லாங்கா இருக்கக்கூடிய ட்ரீ அதெல்லாம் வந்து ஹையர் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம். இந்த டெரிட்டோஃபைட்ஸ் வந்து எந்த வகையை சார்ந்திருக்கும் அப்படின்னா லோவர் பிளான்ட்ஸுக்கும் ஹையர் பிளான்ட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா? இதை தான் வந்து டெரிட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெரிட்டோஃபைட்ஸ் otherwise known as the seedless vascular cryptogamous, அதாவது விதைகளற்ற வாஸ்குலார் பூவா தாவரம் எது அப்படின்னு கேட்டால் டெரிட்டோஃபைட்ஸ். ஓகேவா? ஆனால் ப்ரையோஃபைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் லேண்ட் அண்ட் வாட்டரில் க்ரோ ஆகும். அதை வந்து ஆம்பிபியஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து வாட்டரில் க்ரோ ஆகும். பட் ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டில் தான் அதிகமாக க்ரோ ஆகக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து சைலம் ஃப்ளோயம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஹென்ஸ் த கால்டு வாஸ்குலார் கிரைப்டோகாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைலம் ஃப்ளோயம் ஃப்ளோயத்தோட சேர்ந்து இருந்து என்ன பண்ணும்? வாஸ்குலார் அந்த திசு அமைப்பு இதில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? வாஸ்குலார் கிரைப்டோகாமஸ். இது எந்த வகையை சேர்ந்திருக்கும் அப்படின்னு கேட்டாக்க கிளப்மோஸ், ஹாஸ்டைல்ஸ், குயில்வோர்ஸ், வாட்டர் ஃபர்ன்ஸ் அண்ட் ட்ரீ ஃபர்ன்ஸ் இந்த வகையை சேர்ந்திருக்கும். கிளப் மாஸ்கள், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குதிரைவாளிகள், இறகு தாவரங்கள், நீர்ப்பரணிகள், மரப்பரணிகள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி வகையை சேர்ந்தது தான் எது அப்படின்னு கேட்டாக்க டெரிட்டோஃபைட்ஸ். இந்த டெரிட்டோஃபைட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா சைலம் ஃப்ளோயம் ப்ரெசண்டாக இருக்குது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பேலிசோயிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேலிசோயிக் அப்படின்னாலே ஏன்சியன் பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழங்காலத்துக்கு முன்னாடி உள்ள பிளான்ட் வகையை சேர்ந்தது தான் எது? டெரிட்டோஃபைட்ஸ். இது மேக்ஸிமம் எங்கே நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு கேட்டாக்க திஸ் பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி ஸ்மால், herbaceous and grow well in moist, cool and sandy places where water is available. எங்கே நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாய்ஸ்ட்னா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்லா கூலிங்காக இருக்கும். ப்ளஸ் நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க இது நல்லா வளரும். இது வளர்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட்டர் வந்து எசென்ஷியல். அப்படி வாட்டர் இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த டெரிட்டோஃபைட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். லைக்கோபோடியம் அண்ட் தென் யூக்விசிட்டம், அடுத்தது அசோலா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோஃபைட்ஸோட ஸ்பீசிஸ் பிளான்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? குளோப்மோஸ் சொல்லுவோம். அடுத்தது ஹாஸ்டைல்ஸ், அடுத்தது வந்து வாட்டர் ஃபோன்ஸ். இதுதான் அதோட டைக்ராம். எப்படி சின்ன செடிகளாக வளரக்கூடியதாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் ரொம்ப லேண்டில் அப்படியே வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி காணப்படும். இப்போ டெரிட்டோஃபைட்ஸோட ஜென்ரல் கேரக்டரைசேஷன் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக வந்து பிளான்ட் பாடி இஸ் த சாப்ரோஃபைட் அண்ட் இட் இஸ் த டாமினன்ட் ஸ்பேஸ். இப்போ சாப்ரோஃபைட் அப்படின்னாலே என்னது? ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிளான்ட் பாடி இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் என்ன சொல்லுவோம்? நம்ம சாப்ரோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம். அது 2n கண்டிஷனில் இருக்கக்கூடியது. ஓகேவா? இட் இஸ் டிஃபரன்ஷியேட்டட் இன்டு த ரூட், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். இது என்ன பண்ண முடியும்? ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பிளான்ட் பார்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஆனால் ப்ரையோஃபைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது? ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ரூட்டோ, ஸ்டெம்மோ, லீஃபோ ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும்? டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ரூட் ஆர் அட்வென்டிசியஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இதில் வேற்றிட வேர்கள் வந்து அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் ஸ்டெம் சோர்ஸ் மோனோஃபோடியல் அண்டு டைகோடமஸ் பிரான்ச்சிங். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் தண்டு ஒரு பாத அல்லது கவட்டை கிளைத்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது அதோட கிளைகள் பார்த்தோம் அப்படின்னா கவட்டை கிளைத்தல் முறையில் அதோட ஸ்டெம்ஸோட ஸ்ட்ரக்சர் அமைஞ்சு. லீவ்ஸ் மே பி மைக்ரோஃபைலஸ் ஆர் மேக்ரோஃபைலஸ். மைக்ரோஃபைலஸ் அப்படின்னா சின்ன நுனி இழைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதை தான் மைக்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ரோ அப்படின்னாக்க நிறைய குரூப்பாக சேர்ந்துருக்கக்கூடிய இலைகள் அமைப்பும் இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. Steel is protosteel but some forms siphonosteel is present. இந்த வாஸ்குலர் கற்றைகளை பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டோஸ்டீல் வகையை சார்ந்ததாக இருக்கும். சில இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க அதில் சைஃபனோஸ்டீல் வந்து காணப்படுது. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாசீலியா. இப்போ ஸ்டீலை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோவில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரீஃபாக பார்ப்போம்.
Tracheids are the major water conducting elements, but in the Selaginella வெசல்ஸ் ஆர் ஃபவுண்டு. இப்போ ட்ரக்கீட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீரை கடத்தக்கூடிய சின்ன சின்ன முக்கிய கூறுகள், அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வழியாக தான் என்ன பண்ணும், அந்த ட்ரக்கீடுகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் நீரோ இல்லை சம் ஃபுட் மெட்டீரியல்ஸோ பாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்பொராஞ்சியா ஸ்பியரிங் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் போன் ஸ்பெஷல் லீவ்ஸ் கால்டு த சாப்ரோஃபைல். ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், ஸ்போர் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா பேக் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு பை போன்ற ஒரு அமைப்பை வந்து பெற்றிருக்கும். அதாவது வித்தகம் என்ன பண்ணும், பை போன்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கும். இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக வந்து ஸ்பெஷல் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் சாப்ரோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். The saprophytes get organized to form cone or ஸ்டபியூல்ஸ். சம் பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த சாப்ரோஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாப்ரோஃபைல்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நம்ம வித்தக இழைகள்னு சொல்லுவோம். அது நெருக்கமாக அமைஞ்சு ஒரு கூம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஃப்யூல்ஸ் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா செலாஜினல்லா அண்டு ஈக்விசிட்டம், இதுதான் இதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. தேர் மே பி ஹோமோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஸ்போர். இப்போ ஹோமோஸ்போர் அதாவது சம் பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹோமோஸ்போர்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து ஹெட்ரோஸ்போர் அப்படின்னு இருக்கும். ஹோமோஸ்போர் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான சைஸு ஷேப் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சில பிளான்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஹெட்ரோஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஹெட்ரோஸ்போர் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ சைஸ் வந்து சிறியதாக இருக்கலாம், இல்லைனா சைஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருக்கலாம். அதாவது சைஸோ ஷேப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெட்ரோஸ்போர் சொல்கிறோம். இப்போ மோனோஸ்போர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோனோஸ்போர் சைஸ் ஷேப் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஸ்போர் தான் மோனோஸ்போர்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைக்கோபோடியம் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோஸ்போர் அப்படிங்கிறது சைஸோ ஷேப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லாஜினல்லா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பொராஞ்சியா மேபி யூஸ்பொராஞ்சியேட், அதாவது உண்மையான ஸ்பொராஞ்சியம் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் குரூப் ஆஃப் த இனிஷியல் ஆர் லெப்டோஸ்பொராஞ்சியேட் டெவலப்ட் ஆன் த ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் த சிங்கிள் இனிஷியல். அந்த ஸ்பொராஞ்சியம் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையான ஸ்பொராஞ்சியம் அங்கே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அங்கே தான் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நமக்கு மெயினாக ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடியதாக இருக்குது. இப்போ யூஸ்பொராஞ்சியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அது எங்கேருந்து டெவலப் ஆகும், டெவலப்மெண்ட் ஆஃப் த ஸ்பொராஞ்சியம் ஃப்ரம் குரூப் ஆஃப் இனிஷியல், பல வித்தகங்களிலேருந்து இந்த யூஸ்பொராஞ்சியா வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க அதான் சொல்லியிருக்காங்க குரூப் ஆஃப் இனிஷியல்ஸ். அப்போ ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிறது ஸ்பொராஞ்சியோ ஸ்போர் ஃபார்ம் ஆகும் இல்லையா. அப்போ என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க இதில் அதாவது பிளான்ட் பாடியிலேருந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் குரூப் ஆஃப் அதாவது பிளான்ட் பாடியிலேருந்து ஃபார்ம் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் லெப்டோஸ்பொராஞ்சியேட் அப்படிங்கிறது தனி தோற்றுவிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உருவாகும். சரியா, தனி தோற்றுவி அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிளான்ட் பாடியிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் இந்த லெப்டோஸ்பொராஞ்சியா ஃபார்ம் ஆகும். ஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மியாசிஸ் அண்டு ப்ரொடியூஸ் த ஸ்போர். இப்போ மதர் செல் என்னவாகுது, மியாசிஸ் செல் டிவிஷன் நடந்து நமக்கு ஸ்போரை வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஸ்போர் வந்து ஜெர்மினேட் ஆகி நமக்கு ஹேப்ளாய்டு மல்டி செல்லுலார் கிரீன் கோர்டேட் ஷேப்டு இண்டிபெண்ட் கெமட்டோஃபைட்ஸ் கால்டு ப்ரோதாலஸ். இந்த ஸ்போர் முளைத்து அதாவது என்னவாக மதர் செல் வந்து செல் டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்போர் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஸ்போர் என்னவாகும் அப்படின்னா ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் அப்படிங்கிறது முளைக்கிறது, ஓகேவா. அதுலேருந்து என்ன ஆகும், பல செல் அதாவது மல்டி செல்லுலார் அப்படிங்கிறது பல செல் கொண்ட தனித்து வாழும் திறன் கொண்ட இதய வடிவ ஹேப்ளாய்டு வந்து ஃபார்மேஷன் ஆகும். இண்டிபெண்ட் கெமட்டோஃபைட்ஸ் கால்டு ப்ரோதாலஸ். இண்டிபெண்ட் கெமட்டோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இது வந்து முன் உடலத்தை உருவாக்கும். சரியா, அந்த முன் உடலம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், இந்த கெமட்டோஃபைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ப்ரோதாலஸ். ப்ரோதாலஸ் அப்படிங்கிறது முன் உடல பகுதியை உருவாக்குது.
எப்படியெல்லாம் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ராக்மெண்டேஷன் மூலம், அடுத்தது ரெஸ்டிங் பட்ஸு, ரூட் டியூபர்ஸ் அண்ட் அட்வென்டிசியஸ் பட்ஸு ஹெல்ப் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாலும் என்ன சொல்கிறோம் நம்ம, பிளான்ட் பாடி, அதாவது பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய உடல செல்கள் மூலம் என்ன பண்ணுது, இனப்பெருக்கம் நடக்குது. அந்த இனப்பெருக்கம் எப்படி, ஃப்ராக்மெண்டேஷன் மூலம் நடக்குது, ரெஸ்டிங் பட்ஸ் மூலம் நடக்குது, ரூட்ஸ் டியூபர்ஸ் அண்ட் அட்வென்டிசியஸ் பட்ஸ் மூலம் என்னவாகுது அப்படின்னு கேட்டால் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோகேமஸ் மூலம் நடக்குது. இந்த ஐசோகேமஸ் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கருமுட்டை இணைவு, அதை தான் ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஆந்த்ரிடியம், அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குது, ஆந்த்ரிடியம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ஆர்கோனியம் இருக்குது, ஆர்கிகோனியம் இருக்குது. இது முன் உடலத்தை தோற்றுவிக்கப்படுகிறது. இதுதான் ஆந்த்ரிடியம் அண்ட் ஆர்கோனியம் ப்ரொடியூஸ்டு ஆன் த ப்ரோதாலஸ். ப்ரோதாலஸுங்கிறது முன் உடல வித்துக்கள், முன் உடலங்கள்னு சொல்லுவோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணுது, இந்த ப்ரோதாலஸ், அதாவது ஆர்கிகோனியம் அண்ட் ஆந்த்ரிடியம், இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ப்ரோதாலஸ் ரீஜன் கிடைக்குது. இந்த ஆந்த்ரிடியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரிடியம் ப்ரொடியூஸ் த ஸ்பைரலி காயில்டு அண்ட் மல்டி ஃபிளாஜிலேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ். இந்த ஆந்த்ரிடியம் பல கசையிலைகளை கொண்ட சுருண்டாக இருக்கும், சுருண்டு காணப்படும். ஸ்பைரலி அப்படின்னு கேட்டாக்க சுருண்ட அமைப்புகளுடைய நகரும் ஆண்கேமெட்டை உருவாக்கும். நகரக்கூடிய ஒரு ஆண்கேமெட், அதுதான் ஆந்த்ரோசாய்ட்ஸ். நகரக்கூடிய, அதாவது மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஆந்த்ரோசாய்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆந்த்ரிடியம். நெக்ஸ்ட்டு ஆர்கிகோனியம். ஆர்கிகோனியம்ங்கிறது என்னது, ஃபீமேல் இல்லையா. இந்த ஆர்கிகோனியம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கு ஷேப்டாக இருக்கும். ஃப்ளாஸ்க்கு ஷேப்டு இல்லாமல் இதில் வெண்டர் அப்படிங்கிற ஒரு அகன்ற அடிப்பகுதியும் இருக்கும். இதில் என்ன பண்ணும், இந்த அகன்ற அடிப்பகுதி எதோட இதாக இருக்கும் அப்படின்னு கேட்டாக்க இலாங்கேட்டட் நேரோ த நெக். இலாங்கேட்டட் நேரோ த நெக் அப்படின்னு கேட்டால் இந்த வெண்டர் என்ற அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது நீண்ட குறுகிய கழுத்து பகுதியை கொண்டுள்ளது. அதோட இணைஞ்சிருக்கும், அந்த கழுத்து பகுதியோட இந்த அடிப்பகுதியும் சேர்ந்து வெண்டர் பொசஸ் த எக் ஆர் ஓவம். அப்போ வெண்டர் பகுதியில் என்ன இருக்குது, நமக்கு எக்கு இருக்குது. எக்குங்கிறது கருமுட்டை, அதில் தான் இருக்குது. அண்ட் தென் நெக் கண்டைன் நெக் கேனல் செல்ஸ், அதாவது கழுத்து பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் நெக் கேனல் செல்ஸ் அப்படிங்கிறது கழுத்து கால்வாய் செல்கள்னு சொல்லுவோம். அந்த செல்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்க நெக் ரீஜனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அதாவது இதில் மெயினாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃப்ளாஸ்க் ஷேப்டு இருக்குது, வெண்டர் அப்படிங்கிற ஒரு அடிப்பகுதி இருக்குது. வெண்டரில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கு, எக் ஆர் ஓவம் இருக்குது. நெக் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க நெக் கேனல் செல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னு கேட்டால் வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபெர்டிலைசேஷன். வாட்டர் இருந்தால் தான் அங்கே என்ன நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இப்போ ஆந்த்ரிடியமும் ஆர்கிகோனியமும் என்ன பண்ணும், வாட்டரில் வந்து ஃப்ளோ ஆகி மிதந்து போய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அந்த வெண்டர் ரீஜனில் இருக்கக்கூடிய எக்கில் போய் என்ன பண்ணும், ஆந்த்ரிடியம் ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, டிப்ளாய்டு சைக்கோட் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடந்து எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். டெரிட்டோஃபைட்ஸ் சோஸ் அப்போகெமி ஆர் அப்போஸ்போரி. அப்போகெமி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் பால்வினைவின்மை அப்படின்னு சொல்லுவோம். இது குன்றலில்லா வித்தகத்தன்மை ஆகியன காணப்படுகின்றன. அப்போஸ்போரி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் வித்தகத்தன்மைன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ரைபர் 1954 என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் இதை கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. இதை எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் 5 சப்டிவிஷனாக கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க. அது என்னென்ன அப்படின்னா சைலோஃபைட்டாப்சிடா அண்ட் தென் சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பினாப்சிடா, டிராப்சிடா, இந்த மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. தேர் ஆர் 19 ஆர்டர்ஸ் அண்டு 48 ஃபேமிலிஸ் இந்த கிளாசிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் மொத்தம் வந்து 19 துணை துறைகளும் இது இல்லாமல் 48 குடும்பங்களும் இதில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெரிட்டோஃபைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் ருமோஸ்ட்ரா அடியான் பார்மிஸ், அடியான்டிஸ் ஃபார்மிஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டாக்க இது ஒரு லீஃப் ஃபர்ன் அப்படின்னு சொல்லுவோம், இலை பிரணி. இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் கட் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அதாவது வெட்டு மலர், கட் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது ஃப்ளவர்லாம் கட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இது யூஸ். நெக்ஸ்ட்டு மாசிலியா, இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால்
ஃபுட்டு, அதாவது உணவாக வந்து இது பயன்படுது. அடுத்தது வந்து அசோலா, இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் பயோ ஃபர்டிலைசர், அதாவது உயிர் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாப்டரிஸ் பிளிக்ஸ் மாஸ் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட் ஃபார் டேப்வார்ம், அதாவது நாடா புழுவெல்லாம் இப்போ வாட்டரில் வந்து நாடா புழுக்கள் வந்து ஜாஸ்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டெரிட்டோஃபைட்டோட ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டெரிஸ் விட்ஜியேட்டா, இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க ரிமூவல் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் ஃப்ரம் த சாயில் பயோ ரெமிடியேஷன். இப்போ சாயிலில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அதிகமாக வந்து ஹெவி மெட்டல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, ஹெவி மெட்டல்ஸ் அங்கே இருந்தாலே நமக்கு என்ன ஆகும், டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டாக்ஸின் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு எது மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் டெரிஸ் விட்ஜியேட்டா அப்படிங்கிற ஒரு பெரிட்டோஃபைட்ஸ் பிளான்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெரிடியம் ஸ்பீசிஸ், இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா லீவ்ஸ் ஈல்டு க்ரீன் டை தயாரிக்கிறதுக்கெல்லாம் மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஈக்விசிட்டம் ஸ்பீசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாக்க ஸ்டீம்ஸ் ஃபார் த ஷோரிங்ஸ், மெயினாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டால் அழுக்கு அகற்றுவதற்கெல்லாம் இது மெயினாக தாவரத்தின் தண்டுக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது அழுக்கெல்லாம் எந்த இடத்துல இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஈக்விசிட்டத்தோட ஸ்பீசிஸ், அதாவது தண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெம்மு, அது மெயினாக நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு சைலோட்டம், லைகோபோடியம், செலாஜினல்லா, ஆஞ்சியாப்டெரிஸ், மராஷியா, இந்த ஸ்பீசிஸ் எதுக்கு மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸு, அதாவது அழகுக்காக என்ன பண்ணுவோம், சில வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் அழகுக்காக நிறையா பிளான்ட்ஸ் வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்குறதுக்கு அலங்காரத்துக்காக இந்த பிளான்ட்ஸ் வளர்க்குறதுக்கு மெயினாக இந்த ஸ்பீசிஸ்லாம் யூஸ் ஆகுது.